முதலில் இந்த கருப்பு பணியை போட்டுக் கொண்டிருக்கின்றாயே நீயாடா மன்னன்? அப்படி என்றால் நீ யாரடி? கரண்ட் பில்லு எப்படி அந்த கட்டிச்சு பில்லு வாங்க அவர் அந்தரங்க காதலி நாட்டை கெடுக்க வேண்டும் என்பதற்காக உனது தாத்தா போல இருக்கின்றார். நாட்டக்காரி மாட்டக்காரி கேவலம் மதுவுக்கு மாதவுக்கு அடிமையாகி என் வாழ்க்கையை போய்விட்டது. என் தங்கையும் என் தம்பியும் நான் பிரிந்து விட்டேன் என்று அதிகாரி மனப்பந்தல் போடவில்லை, கொட்டவில்லை, பாடி நான் கட்டிவிட்டேன் தடுக்க என்னை மனப்பந்தல் போடவில்லை, மேளங்கள் கொட்டவில்லை, தாலி நான் கட்டவில்லை, தனி மரமா நின்ற தொல்லை, தனி மரமா நின்ற தொல்லை. மனப்பந்தல் போடவில்லை, எனக்கெனவா நான் பிறந்தேன், எனக்கெனவா நீ பிறந்தா. மனப்பந்தல் போடவில்லை, மேளங்கள் கொட்டவில்லை, தாலி அவன் கட்டவில்லை, தனி மரமா நின்ற தொல்லை, தனி மரமா நின்ற தொல்லை. ஐயா, உன்னை வேலைக்காரன் நிறுத்தின அனைத்துக்கும் சூழ்ச்சி நீதானா? டாபர் மாமாவே நான் தான். டாபர் செய்யலாமா? போடுறா இந்த நாடு நகரெல்லாம் யார் பேர் மேல இருக்குது? என் மனைவி. யாரு? ஐயோ நான் சொல்ல மாட்டேன். எப்படியாவா? ஆயிருந்தாலும் நான் தொட்டு தாலி கட்டி என் மனைவி. தாலி தொங்குது பாரு தாலி. அப்படி என்றால் நாட்டை விட்டு போக வேண்டும். நாடு நகரம் எல்லாம் உதவி என் ஆளுக்கு பரவி என் செவ்வாயை பரவி நாட்டை விட்டு போக வேண்டும். அடி பணங்கா பள்ளியே, அடி பணங்கா பள்ளியே. இந்த பள்ளி பார்த்துதான் நான் மடங்கி விட்டேன். இந்த உதத்தை பார்த்துதான் மடங்கி விட்டேன். மாறி நம் இருவரும் இனிமேல் உன் முகத்தை பார்க்க முடியாதா? இந்த ஆப்பிள் உதவை பார்க்க முடியாதா? நாட்டுல இருந்த இந்த செவடியா சொல்றான்னு செய்வோம். உடன் பிறந்த தங்கை என்ன பண்ண? அந்த படுபாவி தவறு செய்தால் என்று நாட்டை விட்டு துளைத்து விட்டேன். நீ செஞ்சதுன்னா நாங்க வாங்க சொல்ல அப்ப வாய உடன் பிறந்த தம்பி முத்து இப்படி குட்டி கொள்கை பார்த்தால் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது. நாட்டுல உன் தலை பார்த்தா
அடி ஆப்பிள் உடனே போடா உன்னை விட்டு நான் போக வேண்டும். ஐயோ உன்னை செஞ்சு விட்டு போத்துறாங்க தெரியாம. கடைசியாக இனிமேல் உன் முகத்தை பார்க்க முடியாதா? கடைசியாக ஒரு வார்த்தை கேட்கலாமா? என்ன வார்த்தையா? அடி தேவடியால எல்லாரும் கவனிக்கிறேன். நான் பில்லு கட்டினேன். யார் பேருக்கு எதுனா? நீங்க பூரிய வண்ணம் நாடு நகரம் உப்பு சக்தி வரவாடு அனைத்தும் கட்சிலக்க சொந்தம். நாடு நகர் மக்களும் எனது பெயருக்கு மாற்றி எடுத்த வேண்டும். நம்ம ராவெல்லாம் படாத கஷ்டப்பட்டு கை கஷ்டம் வாய் கஷ்டம் ஆறாம் கஷ்டம் எல்லாத்தையும் நம்ம பட்டமே இதுக்கா அம்மா நீ தேவையாளாக இருந்தாலும் ஆமாடா இந்த நாட்டை கெடுக்கணும்னு முத பில்லு கட்ட வந்தவன்னா நீதான் உனக்கு டாபர் வேலை மாமா பார்த்துட்டு நான் அது மட்டுமா ஆடிக்கு ஒரு முறை வரான், ஆமா அமாவாசைக்கு ஒரு முறை வரான். வரேன் இந்த நாட்டு இளவரசிக்கு உன்னை கூட்டி கொடுத்தாண்ட ஆமா இன்னும் எந்தெந்த கம்பெனில உன்னை கூட்டி கொடுப்பான். அது மட்டுமா அவனை விடக்கூடாது. அது மட்டும் கிடையாது. என்ன தெரியுமா, நீ தான் ஃபர்ஸ்ட் வந்த, உன்னை கவனிக்கவே இல்லை. இதுக்கப்புறம் தான் கவனிக்க போறேன். ஓட்டே தாக்கே போயிட்டான். இதுக்கப்புறம் நீங்க நான் கண்ணி இந்த சத்தியபுரி நாட்டுக்கு நீ மகாராணி, நீ தான் மன்னன். நான் டாபர் மாமா, நான் தான் மகாராஜா. ஆமா ஆமா அடிமாலே கடி மானே தேடி துட்டிப்புடி மாமே தோலே துட்டுக்கடி மணமேடை போட சொன்னே மங்களமில்லை மணமகளை காண வந்தேன் குங்குமமில்லை எந்த சமில்லை எந்த சமில்லை பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போகேன் நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமா அம்மா காலம் முழுவதும் பல்ல எதுக்கு நீ வாங்க போன? என் தங்கையை வைத்துக் கொண்டு நான் இது கண்கள் தெரியாமல் எப்படி வாழ்வது? ஐயா, இதுதான் ஐயா என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய வாழ்க்கை ஐயா. ஒரு நாட்டிலே குதூகலமாக வாழ வேண்டிய நாங்கள் இப்படி நாட்டை இழந்து நகரத்தை விட்டு இரு கண்களும் தெரியாமல் என் தங்கையை பாருங்க ஐயா, பைத்தியம் பிடித்து வீதி வீதியாக பிச்சை எடுத்து கொண்டு வர ஐயா. என்ன பாடு தொட்டாலும் இதுதான் ஐயா என்னுடைய வாழ்க்கை. அவங்க எழுச்சி வருமோ, அவன் மூஞ்சி ஒன்னும் கருப்பா போடுமோ. ஐயா, உங்கள் வாழ்க்கையின் கதையை கேட்ட உடனே நான் எப்பேற்பட்டவன்? ஒரு கொலைகாரன், ஆ? கொள்ளைக்காரன், ஐயோ, பல பெண்களை கற்பழிக்கக்கூடியவன். ஆனால் உங்கள் வாழ்க்கையின் கதையை கேட்ட உடனே இவன் தான் கெட்டுட்டான்.
அத்தனையும் நான் மறந்து விட்டேன். அப்படி என்றால் இப்பொழுது நான் திருந்தி உங்களால் ஒரு மனிதனாக நான் இப்பொழுது உங்கள் முன்னே நின்று கொண்டிருக்கின்றேன் ஐயா, நின்று கொண்டிருக்கின்றேன். அப்படி என்றால் என் தங்கையை சீரழித்தவள் உன் தங்கையை கெடுத்தது நான் தான் ஐயா. அட பாவிகளா, இப்படிப்பட்ட துரோகினமா என்னுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லிக் கொண்டு வந்த எங்க கதையை உங்க கதையை தான் சொல்றேன். கோபப்பட வேண்டாம் ஐயா. நான் எதற்காக இப்பேற்பட்ட நிலைமைக்கு ஆளானேன்? நானும் பல பட்டப்படிப்புகளை படித்து வந்தான். எங்கு சென்று வேலை கேட்டாலும் வேலை இல்லை, வேலை இல்லை, வேலை இல்லை என்று என்னை விரட்டி அடித்தார்கள். அதனால் மனம் வெறுத்தேன், மனம் நொந்தேன். அதனால் தான் ஒரு முடிவுக்கு வந்தேன். இனிமேல் நேர்மையாக, நியாயமாக, நீதியாக இருந்தால் நமக்கு பிழைப்பு கிடைக்காது என்பதற்காகத்தான் கொள்ளையடிக்க ஆரம்பித்தேன். பல பெண்களை கற்பழித்தேன், பல தீய செயல்களை செய்ய ஆரம்பித்தேன் ஐயா. ஆனால் உங்கள் கதை கேட்டவுடனே நான் ஒரு மனிதனாக திறந்து விட்டேன். உங்களுடைய தங்கையின் வாழ்க்கையை கெடுத்தவன் நான். அதனால் உங்கள் தங்கையின் வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாது. உங்களுடைய தங்கையை நானே திருமணம் செய்து கொண்டு உங்களுடைய தங்கைக்கு நானே அப்ப நான் பாதி என் தங்கையை நீங்களே ஏற்றுக்கொள்கிறீர்களையா? என் தங்கையை நீங்களே திருமணம் செய்து கொள்ள போகிறதையா? ஐயா, உடைய நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல் உங்களை தவறாக நிறுத்தி விட்டேன். என் தங்கையை பாருங்க. ஒரு நாட்டு இளவரசர் நீங்கள். உங்கள் பார்வை அடைந்ததற்கு காரணம் அதுக்கு ஒரு திருப்பு காட்சியா? வேண்டாம், போதும். ஐயா, உங்களுடைய பார்வை மீண்டும் வரும். அப்படியா? என்னால் கொடுக்க முடியும். ஏனென்றால் இந்த கானகத்திலே மம்மன் தரமா மூலிகைகள் இருக்கின்றன. அப்படியா? உங்களுக்கு ஏற்ற மூலிகை என்னவென்று எனக்கு தெரியும். அதனால் பின்தொடர்ந்தே வாருங்கள். ஐயா, உங்கள் பார்வைக்கு ஏற்ற நான் வழி செய்கின்றேன். உங்களுக்கு வாமா வாமா நேரம் அதையும் நான் குணப்படுத்துகின்றேன் ஐயா. அவ அங்க நிக்கிறான்னு உங்களுக்கு எப்படி தெரியுது? கவிதா தெரியாது. காது கேக்குதுடா. என் தங்கை எங்க இருப்பாரு? என் காதுக்கு கேக்குதா? வாடி வாமா வாடி புத்தலுக்கு வாமா வாமா வாடி. காலையில போனத கொண்டு வாடி. பாத்து பண்ணிட்டு போயப்பா. ஐயோ பாவாடை தூக்குது பாரு. அம்மா தட்டி போல பையா கண்ணு சேர்த்து வந்துதான் தொலையண்டா. பாதிலாம் நீங்கள் எங்கே இருக்கிறது தெரியாமல் நான் அழைத்துக் கொண்டிருக்கின்றனடா தம்பி. தாய் தந்தை இருவரும் நாட்டை ஒப்படைத்து விட்டு என்ன சென்று விட்டார்களே. கேவலம் மதுவுக்கு மாதவுக்கு அடிமையாகி என் வாழ்க்கையை போய்விட்டதடா தம்பி. என் தம்பி குற்றமற்றவன், நிரபராதி. இப்படிப்பட்ட தவறான செயலை செய்ய மாட்டான் என்று பலமுறை எடுத்து கூறினே. என் வார்த்தை கேளாமல் மது போதையிலும் தாசிக்கு வீடு கதி என்று உடல்
என் இரு கண்களும் அழித்து நாட்டை விட்டு வாங்கி ஐயோ, ஆண்டவா, இறைவா. என் வாழ்க்கையே அழிஞ்சிருச்சுன்னா அண்ணா தங்கச்சி முத்துக்கு முத்தா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாகி அன்பாக வளர்ந்து வந்தோம் ஒன்றுக்கு கண்ணாகி காணாத இன்பம் அம்மா நாளுக்கால் ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பம் அம்மா ரோஜா விழுதல்களை போல் மாறாத பாசம் அண்ணா ரோஜா விழிகளை போல் மாறாத பாசம் நூறாண்டு முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாகி அன்பாக வந்து வந்தோம் ஒன்றுக்கு தம்மா. உன்னை பார்த்து விட்டேனடா. இவர் மட்டும் இல்லை என்றால் யார் அந்த கருமேல கருவாயா? இரு கண்களை தெரியாமல் அனாத இருந்திருப்பேன் அப்படியா? என்னுடைய கண்களை குணப்படுத்தினார் யார் இந்த கருவாயா? அது மட்டுமா இடையில் நம்முடைய தங்கை சுயநினைவை இழந்து பைத்தியமாக திருந்தாள் என்ன இதற்கு காரணம் யார்? குணப்படுத்தியவரே இந்த கருவாயனா இந்த கருவாயா? நான் இல்லை என்றால் உன் தம்பிய தங்கச்சி உன்னால பாத்துருக்கேன் செல்வட்டும் அதான் மக்கா பேச சொல்ல வேண்டாம் நேரம் போத தெரியாது அந்த படுவாய் விடவே கூடாது புறப்படுங்க மானம் கெட்டு உனக்கு செவடியா மேடம் எழுந்துடா, டேய். எழுந்து. எழுந்து. அவதான் தாசி தெரியுது அவனை கூட சேர்ந்து இதுதான் பொருத்தமாக நான் வண்டி சாவி உண்டு பெற்று போ கிளம்பு என்ன சண்டை பூசிக்கோ முக பூசிக்கோ
இன்னைக்கு நீ அடிக்கிற அடியில அப்படியே சூத்தால கண்ணாம விட்டா போதுமே. ஏய், நானும் போனா போது அம்மா, தாயே, அம்மா வழி விடுங்கோ, வழி விடுங்கோ. யாருமா ஏ, வழி விடுங்கோ, வழி விடுங்கோ. போயிட்டா ஆயிரத்தொரு பக்கம் யாவரா? ஆயிரத்தொரு எம்மா அவன் வாயில கை பண்ணி சாத்தியா சாமி வந்து அப்படி மூடி உட்காரு. அம்மா எரிக்கிற மேல கண்ணிம்மா, எரிவாரா. ஐயோ என் உடம்புல எரியுது என் தேகலாம் எரியுது. யாரையும் தவறு செஞ்சுட்டாங்கம்மா. யாருமா மஞ்சள் தண்ணி எடுத்துட்டு வாங்க. மஞ்சள் தண்ணியாமா ஐயோ என் உடம்புல எரியுதுமா. மஞ்சள் தண்ணி இங்க வா இங்க வாங்கடியே. சொல்லுமா யாரையும் தவறு அத்தா வாயில வராது கேட்டு இப்படி அடைப்பா சொல்லு. யாரு இப்படி அடைப்பா சொல்லு. என் தேகலாம் எரியுது. வேலை பார்த்துட்டான். யாரு வேலை பார்த்துட்டாமா. அவன் வேலை பார்த்துக்கிட்டாங்கிறான். அவன் என்னைக்கு பழக்கமா நீ சொல்றேன். நான் சொல்ற விட மாட்டான். நான் வந்து யார் தெரியுதா? யாருமா நான் தாண்டி. நீ தாண்டி எனக்கு கூட எனக்கு தெரியல. தெரியலையம்மா யாருமா நீங்க நடந்தா அன்னைக்கு வேலை பார்த்தோம். என்ன வேலைமா நான் தாண்டி சப்ளிங் அம்மா வந்துக்கிறேன். கை நட்டு இந்தாம்மா அம்மா கை நட்டு மஞ்சள் தண்ணி கட்டியம்மா பரிசுத்த ஆவியின் பெயரினால் எப்படிக்கு அந்நியெல்லாம் பார்த்துட்டாங்க. அந்த மயிரோட போட்டு நான் ஒரு பாவம் பண்ணல. மேல யாரா ஏறு மேல வைத்தியகாரியா நான் முழு மென்டலா இருப்பேன். பண்ணி மேல ஏறா ராஜா மரண் ராஜாவாயா என்ன ஆடவன் நீ நாட்டு எடுத்தாட்டு அண்ணி அண்ணி போனால ஆடு நகரெல்லாம் எங்க நாட்டு எடுத்தாட்டு உன்னாண்ட ஆசை போல பழக்கத்துக்கு வாடிய யாரு அவன் திருந்த மாட்டான். அவன் திருந்தவே மாட்டான். நாட்டு எடுத்தாட்டு போன அப்பா ஆடியா வந்துக்கிறாரு. ஆரம்பத்தில் காசி யாத்திரை போறாப்ப அப்பா அம்மா ஏதா அம்மா இல்ல அம்மா அப்படி போய் வந்துச்சு எங்களை அடிக்கிற பண்ணாத்தா ஆடுறா ஒத்துக்கோ வந்தா 1050 ரூபாய் வாங்கிட்ட என்ன ஏமாத்திருக்கேன்.
நான் செத்துறேன்டி. நான் சாவ போறேன். போங்க. படமாவே கொண்டு குவித்து விட்டோம். உண்மைதானடா தம்பி? இருந்தாலும் நம்முடைய தங்கைக்கு திருமணம் செய்து பார்க்க ஆகட்டும் தம்படா. நீ நாட்டை ஆள்வதற்கு நான் தகுதியற்றவனாக போய்விட்டு இப்பொழுது நான் நாட்டை விட்டு புறப்படுகின்றேன். என் நாட்டை சீரம் சிறப்போடு ஆட்சி செய்ய வேண்டும். உனக்காக மோகனபுரி நாடு சென்று உனக்கு ஜெகன் மோகனாகி என்ற தாய்மாமன் பெண் இருக்கின்றார். ஐயா அப்பா தெரியாத விட்டுட்டு போயிட்டேன். என் நாட்டை சீரம் சிறப்போடு ஆட்சி செய்கிறார். புறப்படுகின்றீர்களா தம்பி? அண்ணே முத்தாயி, போரே